ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணக்கூடிய வகையில் வந்து ஒரு வீடியோலையும் ஒரு விதமான தகவலை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸில் வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்த்தகம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஈவினிங் சீசனில் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணலாம் அப்படின்றத ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். மறக்காமல் நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து காப்பி டேட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் அந்த அப்டேட் வந்து எப்போ வேணாலும் என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு மட்டும் இருங்க, சரிங்களா? ஓகே, ஸோ வாங்க டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நேச்சுரல் கேஸுடைய வாலடைல் மூவ்மெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ திரும்பவும் நான் சொல்லிடுறேன், நான் செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து விவேப் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பொதுவாகவே வந்து ஈவினிங் சீசனில் மட்டும் நம்ம வந்து ட்ரெண்ட் எப்படி கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறது வித் யூஸிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த விவேப்புடைய சென்ட்ரல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், சரிங்களா? சென்ட்ரல் லைன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். மார்க்கெட்டினுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம டெக்னிக்கல் பேஸ் பண்ணி இந்த சார்ட்டில் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் வந்து கேப் டவுன் தான், சரிங்களா? இன்றைக்கி வந்து ஓப்பனிங் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவான ஒரு வாலடைல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட்டு, அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபால் கொடுத்துருக்கான். திரும்பி வந்து மார்க்கெட் ஜம்ப் ஆகிருக்கா, திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கா. இப்படி தான் இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ பொதுவாக வந்து என்ஜியை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock மேலே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும், புரியுங்களா? மார்னிங்கை விட ஈவினிங் பெட்டரான ரிசல்ட் வந்து இருக்கும். இல்லை ஒரு சின்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவேப் மட்டும் ஆட் பண்ணால் போதாது, விவேப் சீசனும் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுனில் இருக்குது ஒன்று, சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் செல்லிங்கில் வந்து இருக்குது செகண்ட். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எல்லாம் இந்த விவேப்பை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகுறானோ அப்போ எல்லாம் வந்து நம்ம ஆப்ஷனில் போயிட்டு புட்டை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். இன்றைக்கி வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே வந்து சார் இது வந்து எந்த டைம் வந்து பிரேக் அவுட் ஆகுது, எப்போ வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்றது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக ஒரு அப்டேட் வச்சுருக்கேன், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த டைமில் என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத நான் தெளிவாக வந்து அதில் அலர்ட் கொடுத்துட்டே இருக்கிறேன், ஓகேங்களா? சில விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து எஜுகேஷனல் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ அப்டேட் நம்ம பண்ணுறோம். அப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை பதிவு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புட்டை வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விவேப்பை டச் பண்ணிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி விவேப்பை டச் பண்ணான் அப்படின்னா இங்கே ரிவர்சல் ஆகுறான், அதாவது ரிவர்சல் ஆகணும், அதாவது டச் பண்ண உடனே நம்ம எந்த ஒரு மூவ்மெண்ட்டை எடுத்துடக்கூடாது, ரிவர்சல் ஆகணும். ஸோ ரிவர்சலில் வந்து பேஸ் பண்ணி கரெக்டான நோட்டிஃபிகேஷன் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தேன். அருமையான என்ட்ரி, அவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கில் வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் ஏதாவது 1 or 2 என்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? டெக்னிக்கலை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். இதில் வந்து லேர்னிங்லேயே உங்களுக்கு லைவ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஐடென்டிஃபை வந்து பண்ணலாம். ஜஸ்ட்டு வாரத்தில் 3 நாள் 4 நாள் கம்பல்சரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி. ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ, புரியுதுங்களா? அப்போது இதை வந்து நம்ம வந்து வாரத்தில் 2-3 நாள் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், புரியுதுங்களா? அப்படி ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதை தான் நான் வந்து டெய்லி பேசிஸில் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இந்த சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன், புரியுதுங்களா? சப்போர்ட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.